எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு படி பொரி எடுத்துருக்கணுங்க, உப்பு இல்லாத பொரிங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. 50 மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் பொரி வறுத்தா தாங்க பொரி வந்து மணமாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாங்க. பூண்டு 5 பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. 1-2 தட்டி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டுங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுபடுவேன் பூண்டு. மூணு மோர் மிளகாய்ங்க, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேனுங்க, அதையும் போட்டுக்கலாம். மோர் மிளகாய் போட்டால் வந்து காரப்பொரி வந்து மணமாக நல்லா இருக்குமுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஐம்பது கிராம் நிலக்கடலை போட்டுக்கலாங்க, வறுத்த நிலக்கடலைங்க, அதையும் போட்டுக்கலாம். 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. ரசப்பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. உப்பு ஏற்கனவே இருக்குதுங்க, பொரியில் இருக்குது. இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை பூண்டெல்லாம் போட்டதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சப்பொடி ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாங்க. கலந்துக்கலாங்க. பொரி எடுத்து கொட்டிக்கலாங்க. பொரி எடுத்து கொட்டி நல்லா கலக்கலாங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. இது வந்து சாயந்தர நேரம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஒரு டப்பாவில் அள்ளி போட்டு குடிச்சுன்னா குழந்தைங்க அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், பொரி வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வறுத்து கொடுங்க. வீட்டில் சாயந்தர நேரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாங்க, நிமிஷத்தில் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், காரப்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.